ஓம் சாந்தி. இந்த ஆடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சகயோக சக்தி. பாபா நாம் மறந்த அனைத்து ரகசியங்களையும் ஞானத்தையும் சங்கமயுகத்தில் நமக்கு கொடுக்குறார். இறைவன் சூக்ஷமமானவர். நாம ஸ்தூல உணர்வுல இருக்கக்கூடிய மனிதர்கள். பாபா சூக்ஷமமான ஒளி சுரூபமானவர். நாம பாபாவுக்கு சமமான ஒளி ஸ்வரூபம் என்பதை மறந்திருக்கிறோம். அதை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ அவரு இந்த ஞானத்தை நம்மளுக்கு தராரு, டைரக்டா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாம ஸ்தூலத்தில் இருக்கிறதால சூக்ஷமமா இருக்கக்கூடிய இறைவன் சொல்லக்கூடியதை ஸ்தூல உணர்வுல இருக்கிற நாம, சூக்ஷமத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சொல்றத ஸ்தூல உணர்வுல இருக்கிற நாம எப்படி கேட்க முடியும்? ஒரு மனுஷன் பேசுனா நம்மளுக்கு கேட்கும், அந்த நாக்கு மூலமா பேச நமக்கு காது மூலமா கேட்கும். ஒரு மனுஷனை நம்ம கண்களால் பார்க்குறோம், அவருடைய ரூபம் தெரியும். ஆனால் இறைவன் சூக்ஷமமானவர். அவர் எதிரில் இருந்தாலும் நம்மளுக்கு அவரை பார்க்க முடியாது. அவர் நம்ம எதிரில் வந்து பேசினாலும் நமக்கு கேட்காது. அப்போ நாம் சூக்ஷமமாக மாறணும். அப்போ நம்ம நல்ல ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது, இந்த ஸ்தூல உணர்வில் இருந்து விலகும்போது சூக்ஷமமாக நம்ம மாறும். நம்ம சூக்ஷம நிலைக்கு போகும். அப்போது நம்மளுடைய சூக்ஷ்ம காதும் சூக்ஷ்ம கண்ணும் வேலை செய்யும். அந்த சூக்ஷ்ம கண்கள் மூலமாக சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிற இறைவன் ரூபத்தை பார்க்க முடியும். அந்த சூக்ஷ்ம காதுகள் மூலமாக இறைவன் பேசுகிறத கேட்க முடியும். இதுதான் இறைவன் நமக்கு சொல்லித்தர சீக்ரெட். அவரை நாம் அனுபவம் செய்யணும்னா நாம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கணும். அப்போ இது சாத்தியம். அப்போ நமக்கு வேறு யாருடைய வழிகாட்டுதலும் தேவைப்படாது. ஆனால் அந்த ரகசியத்தை சொல்லணும்னாலும் இறைவன் சூக்ஷ்மமாக இருக்கிற இறைவன் சொல்லணும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் சூக்ஷ்மமாக போகணும். அப்போ அவர் சொல்கிற ஞானத்தெல்லாம் கேட்குற மாதிரி நான் சூக்ஷ்மமாக போகணும். என்னை தியானம் பண்ணு, தியானம் பண்ணும்போது என் அனுபவம் பண்ணலான்றதை முதல்ல எனக்கு சொல்லணும் இல்லையா? அதை சொல்லணுமானாலும் எனக்கு கேட்கணும் இல்லையா? அதனால அவரு ஒரு உடம்புல வர்றார், பிரம்மா உடம்புல வர்றார். அப்ப அந்த பிரம்மா உடல் மூலமாக சொல்ற ஞானத்தை தாதிகள் எல்லாம் கேட்கறாங்க. ஸ்தூலமா முதல்ல கேட்கறாங்க. அப்புறம் தியானம் பண்ண ஒருத்தரும் சூக்ஷ்ம வடிவத்தை அனுபவம் பண்றாங்க. அப்புறம் அந்த சூக்ஷ்மத்தில் இறைவன் சொல்கிற அந்த ஞானத்தை, அந்த இறைவன் தர ஞானத்தை, அந்த டச்சிங்கை புரிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் அதன்படி நடக்கிறாங்க. அப்போ முதல்ல ஸ்தூலமாக அவர் வந்து சொல்லணும், பிரம்மா மூலமாக. அப்போ பிரம்மாவோட அந்த ஞானம் நிற்கிது. பிரம்மா யாருக்குமே சொல்லலைன்னா, இது வரைக்கும் இந்த உலகம் முழுக்க 145 நாடுகளில் இந்த ஞானம் போய் சேர்ந்திருக்கு. அப்போ பிரம்மா மம்மா மூலமாக இறைவன் எல்லாருக்குமே சொல்றார், தாதிகளுக்கு சொல்றார். அப்போ தாதிகள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு தாதிகளும் ஒவ்வொரு நாட்டுக்கு போறாங்க. அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க, அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்படியே இந்த அளவுக்கு அது மாறி இருக்கு. அப்போ எனக்கு ஒருத்தர் சொல்றாங்க. அப்போ எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஞானத்தில் இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லணும். அப்படின்னா அப்போ பிரம்மா எல்லாருக்கும் சொல்கிறார். அப்போ பிரம்மாவுக்கு சிவபாபா சொல்கிறார். அப்போது இதுதான் சகயோகம். சிவபாபாவுக்கு நம்ம செய்கிற சகயோகம். அப்போ பிரம்மா அவருடைய உடம்பை கொடுத்து சகயோகம் செய்கிறார். இப்போது நாமளும் அந்த பிரம்மாவுடைய வேலையை செய்யணும்.
நீங்களும் பிரம்மாவுக்கு சமமாக மாறுங்கன்னு சொல்கிறார். மாஸ்டர் பிரம்மா. அப்போது இறைவன் பிரம்மா உடல் மூலமாக அந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்போ தாதிகள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தாதிகள் போயிட்டு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஞானத்தை தராங்க. தாதிகளுடைய ஞானத்தை தரல, தாதிகளுடைய ஞானத்தை தாதிகள் தரல, சிவபாபாவுடைய ஞானத்தை தான் தாதிகள் அவங்க நாக்கு மூலமாக புரிய வைக்கிறாங்க. அப்போ தாதிகளும் மாஸ்டர் பிரம்மா. அங்கே பிரம்மா உடம்புல வராரு, இங்கே வரலை. ஆனாலும் பிரம்மா நாக்கு மூலமாக என்ன ஞானம் வெளிப்பட்டதோ அதே ஞானம் தாதிகளுடைய நாவின் மூலமாக வெளிப்படுது. அப்போ மாஸ்டர் பிரம்மா. அப்போ எனக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்போ அவங்களும் பாபாவுடைய ஞானத்தை தான் சொல்கிறாங்க, அவங்களும் மாஸ்டர் பிரம்மா. அப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதும் அந்த சிவபாபாவுடைய ஞானம், நானும் மாஸ்டர் பிரம்மா. அப்போ பிரம்மா மாதிரி நாமளும் சிவ பரமாத்மாவுக்கு, இறைவனுக்கு சகயோகம் செய்யணும். இது ஒரு சக்தி. இது எல்லாரும் செஞ்சிட முடியாது. அதுக்கும் ஒரு தகுதி வேணும், அதுக்கும் ஒரு சக்தி வேணும், சகயோகம் செய்கிற சக்தி. அப்போ ஏன் இது செய்யணும்னா அப்போ தான் உலகம் முழுக்க இந்த ஞானம் போய் சேரும். உலகம் முழுக்க மாறினாதான் உலகம் முழுக்க பரிசுத்தமாகும். அப்போ சத்தியுகம், இந்த உலகத்தில் தான் சத்தியுகம் வரப்போகுது. முழு உலகமும் பரிசுத்தமாக மாறணும். அப்போது முழு உலகம்னா முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பரிசுத்தமாக ஆகணும், தூய்மையாகணும். அப்போ எப்படி? இந்த ஞானத்தை கேட்டு அந்த ஞானத்தின்படி நடக்கணும். அப்போ எல்லோரும் தூய்மையாவாங்க. அப்போ தான் இந்த உலகம் தூய்மையாகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஞானம் முதல்ல எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? அதுக்காகத்தானே இறைவன் வந்தார். அப்போ இறைவன் 90 வருஷம் ஆகுது. இந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. அப்போ இன்னும் மாற்றம் வரணும் ஆனால் இன்னும் இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இறைவனுக்கு நம்ம செய்கிற சகயோகம். அப்போ இதனால் என்னன்னா, ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு வரும். அப்போது இப்போ நான் இந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத ரகசியத்தை நான் சொல்கிறேன் இல்லையா? அப்போ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எனக்கு வரும், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வரும். ஆசீர்வாதங்களை இறைவன் லிஃப்ட்னு சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு படியில் நடந்து போகிறதுக்கும் லிஃப்டில் போகிறக்கும் எவ்வளோ வித்தியாசம். படியில் நடந்து போகும்போது லேட் ஆகும், டயர்ட் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும். லிஃப்டில் போகும்போது வேகமாக போய் சேர்ந்துடுவோம், எனர்ஜியும் லாஸ் ஆகாது, சுகமாக இருக்கும். அப்போ நம்ம புருஷார்த்தத்தில் அந்த ஆனந்த அனுபவத்தை, அந்த சுகமான அனுபவத்தை அனுபவிக்கணும்னா ஆசீர்வாதங்கள் வேணும். அப்போ ஆசீர்வாதங்கள் வேணும்னா அவருடைய ஞானத்தை எல்லோருக்குமே கொடுக்குற அந்த சேவையை செய்யணும். அப்போ என்னால் நீங்கள் சுகமாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்கன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வரும். அப்போ நான் இன்னும் மேலே போவேன். இன்னும் எனக்கு அந்த ஆனந்த அனுபவம், அந்த சுகமான அனுபவம், அந்த ஆழ்ந்த அமைதி இன்னும் வேகமாக அதிகரிக்கும். அடுத்தது இறைவன் சொல்கிற சேவையை நான் செஞ்சிட்ருக்கேன், இறைவனுடைய பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு வருது. அவர் செய்ய சொல்கிறது தானே நான் செய்கிறேன். அப்போ இறைவன்கிட்டேருந்து பிளெஸ்ஸிங் வருது. அப்போ மனிதர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸே நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னா புருஷார்த்தத்தில் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸு அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அப்போ எதிர்காலத்தில் என்ன விஸ்வ மகாராஜாவாகவே மாற்றிடும். இப்படி 2 விதமான பிளெஸ்ஸிங்ஸ் இதில் கிடைக்குது. இதுதான் சகயோக சக்தி. உங்களுக்கு தெரியாததை நான் சொல்ல எனக்கு தெரியாததை இறைவன் சொல்லுவார். நான் இன்னும் மேலே முன்னேறுவேன் எல்லா விதத்திலும். ஆனால் எல்லோரும் இந்த சேவையை செஞ்சிட முடியாது. அப்போது நான் இந்த ஞானத்தை சொல்கிறேன்னா அது உங்களுக்குள்ளே போய் சேரணும், உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கணும். அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலன்னா எனக்கு ஆசீர்வாதம் வராது. அப்போ இறைவன் சொல்கிறத யார் நடைமுறையில் கொண்டு வந்து, தாரணையில் கொண்டு வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறாங்களோ அப்போ தான் அந்த மற்றவங்களுக்கு அது அனுபவமாகும். மற்றவங்களுக்கு அனுபவமானால் தான் எனக்கு அது பிளெஸ்ஸிங்ஸாக மாறும், நான் மேலே முன்னேறுவேன். ஃபாலோ பண்ணாமல் சொன்னால்
இதெல்லாம் நடக்காது. மனுஷங்கிட்ட இருந்தும் பிளெஸிங்ஸ் வராது, பரமாத்மா கிட்ட இருந்தும் வராது, முன்னேற்றம் இருக்காது. அப்போ நான் ஃபாலோ பண்ணணும். அப்போ நான் ஃபாலோ பண்ணணும்னா, அப்போ இறைவனுக்கு சகயோகம் செய்யணும்னா, தூய்மையான ஆத்மாக்கள் தான் இறைவனுக்கு சகயோகம் செய்ய முடியும்னு பாபா சொல்லியிருக்கார். தூய்மை இல்லைன்னா நீங்கள் ஒரு தம்மடிக்கு கூட பிரயோஜனம் இல்லை. எனக்கு நீங்கள் யூஸே இல்லை. காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்கள் எல்லா சேவையும் செய்கிறீங்க, நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறீங்க. ஆனால் தூய்மை இல்லாத நிலையில் செய்கிறீங்கன்னா அது பயன் இல்லை. அப்போ தூய்மையான மனநிலையிலிருந்து செய்யும்போது தான் சகயோகம். அப்புறமா பாபா இன்னொரு இடத்துல சொல்கிறார், இறைவன் தூய்மையாக இருக்கீங்கன்னா அதனுடைய அடையாளம் என்னன்னா, கர்மேந்திரிய சீத்தா இருப்பாங்க, அவங்க தான் தூய்மையான ஆத்மா. புலனடக்கும் சக்தி இருக்கக்கூடிய ஆத்மா. புலன்கள், ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வுன்னு 5 இந்திரியங்கள், ஐம்புலன்கள். அதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தூய்மையான ஆத்மா. அவங்க தான் என்னுடைய சேவைக்கு தகுதியானவங்க. அவங்க தான் எனக்கு சகயோகம் செய்ய முடியும். இப்படி சொல்லியிருக்க. அப்போ கர்மேந்திரிய ஜீத் ஆகணும். அதுக்கு தான் அந்த ஆமை உதாரணம் சொல்லுவாங்க. ஆமை நீண்ட ஆயுள் உடையதுன்னு சொல்லுவாங்க. ஆமை நீண்ட ஆயுளோட வாழக்கூடியது. காரணம், அது தேவையில்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்யாது, தேவையில்லாமல் சாப்பிடாது. இப்போ இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா தேவை இருந்தால் தான் போகும், தேவையில்லாமல் போகாது. தேவையில்லாமல் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காது. அப்போது தேவையில்லாத விஷயங்களை கர்ம இந்திரியங்கள் மூலமாக அது செய்யாததால் அதனுடைய சக்தி சேகரிக்கப்படுது. அந்த சக்தி தான் அதுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்குது. அதனால தான் ஆமை போல இருங்க, ஆமை போல புலனடக்கத்தோடு இருங்கன்னு நிறைய குறள் கூட இருக்குது, திருக்குறளில் கூட. அதனால தான் சத்தியுகத்தில் 150 வருஷம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இளமையாக வாழ்கிறாங்க. காரணம், அங்கே தேவையில்லாத எந்த எண்ணம், சிந்தனை, உணர்வு எதுவுமே இல்லை. அப்போ அந்த ப்ராக்டிஸ் அங்கே வரணும்னா இங்கே சங்கமயுகத்தில் அந்த ப்ராக்டிஸ், அந்த சம்ஸ்காரம் வந்தால் தான் அங்கே நம்ம போக முடியும். அதுக்கு தான் தியானம் செய்யணும். அதுக்கு தான் எப்பவுமே கர்மேந்திரிய சீத் ஆகணும். அதுதான் உண்மையான தூய்மை. அந்த தூய்மையான உணர்வில் இருந்து தான் எனக்கு சேவை செய்ய முடியும். அப்போது சகயோக சக்தி நமக்கு வேண்டுமன்னா புலனடக்கும் சக்தி அனுபவமாகும். அப்போ அதுக்கு நான் தூய்மை ஸ்வரூப ஆத்மான்ற அந்த ஸ்வமான அதிகரிக்கணும். நான் மாஸ்டர் தூய்மையின் சூரியன் என்ற ஸ்வமானை அதிகரிக்கணும். ஸ்வமானன்னா இறைவன் கொடுத்த வரதானம், அதை அனுபவம் பண்ணணும். நான் தூய்மை ஸ்வரூப ஆத்மா, அந்த தூய்மை என்ற குணத்தை அதிகமாக அனுபவம் பண்ணணும். முழு உடலுக்கும் அந்த தூய்மையின் சக்தியை பரப்பணும். அப்போ அவங்க கர்மேந்திரிய சீத், புலன்களை அடக்கி ஆளுவாங்க, சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பாங்க. அப்படி அந்த மனநிலையில் இருந்து ஒருத்தருக்கு அவங்க ஞானம் தராங்கன்னா அது அப்படியே அவங்க கேட்குறவங்க உள்வாங்குவாங்க. அப்படியே அவங்க வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வருவாங்க. அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். பாபாவும் சந்தோஷப்படுவார். நான் சொல்கிற மாதிரியே வாழ்ந்து மற்றவங்களுக்கு சகயோகத்தை கொடுக்குது என் குழந்தை. அப்போ பாபாவுடைய பிளெஸ்ஸிங்ஸும் அதிகமாகும். அப்போ வேகமாக நாம் முன்னேற முடியும். அதனால் தூய்மை ஸ்வரூபத்தில் நிலைச்சிருந்து புலனடக்கும் சக்தியை அனுபவம் செஞ்சு இறைவனுக்கு சகயோகியாக இருப்போம். அல்லது ஓம் சாந்தி.